இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய தாதா. அவர் வந்து கொடூரமா கொல்லப்படுறார். தாதாவுடைய வலது கை அப்படிங்கிற மாரி சத்யாங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய தலைவன கொன்னவன தேடி பழிவாங்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல இருக்காரு. அதுக்காக முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. தன்னுடைய தாதா தலைவன கொன்னது வந்து, அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியோட மகன் அப்படின்னு டிசைட் பண்றாரு. இப்ப அந்த பையன போடணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி, அவன கொல்றதுக்கு உண்டான விஷயங்கள பார்க்குறாரு. இத மோப்பம் பிடிச்ச வந்து நம்ப அரசியல்வாதி என்ன பண்றாரு, அந்த லோக்கல் பாலிட்டிஷியன் அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ எஸ்ஐ கூப்பிட்றாரு. ஏசியா இருக்கக்கூடிய கதாநாயகியையும் கூப்பிட்றாரு. 2 பேரையும் கூப்பிட்டு, இந்த பாருங்க என் பையனை கொல்றதுக்கு கொலை முயற்சி நடக்குது. அந்த பையனை காப்பாற்றணும் நீங்க. உங்களுடைய பொறுப்பு. காப்பாற்றாம விட்டீங்க, உங்களை வந்து வேற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு அவர். அவனுடைய அதிகார பலத்தை வந்து பிரயோகம் பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றும்படி தூண்டுறாரு. இப்போ வந்து அந்த பையனை இவங்க காப்பாற்றுனாங்களா காப்பாற்றலையா அப்படிங்கிறது கதை. பொதுவாக வந்து காமெடி ஜேனர் அப்படிங்கன்னா சாதாரணமாகவே லேசுப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. சினிமா டெக்னீஷியன்ஸ் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். மிக எளிதாக கூட அள வச்சிட முடியும். ஆனால் வந்து நடிப்பில் சிரிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை. எழுதிடலாம், காமெடி ஸ்கிரிப்ட் படித்து பார்க்கும்போது சிரிப்பு வரலாம். ஆனால் வந்து நடிகர்கள் நடித்ததுக்கப்புறம் அந்த சிரிப்பு வராமல் போயிட முடியும். படித்து காட்டும்போது 3 புள்ளி வச்சுட்டு போன இடங்களில் வந்து நடிகருடைய பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு வித்தியாசமாக அமைஞ்சு அதை பார்த்து மக்கள் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கலாம். அல்லது வந்து டைலாக் டெலிவரியில் வந்து மாடுலேஷன்ஸை மாற்றி அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது ஏதோ ஒரு விதத்தில் சிரிக்கலாம். ஆனால் அந்த சிரிப்புங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டைப் ஆஃப் மேஜிக். அந்த மேஜிக் நடக்கணும் அப்படின்னா அது வந்து அவ்வளவு எளிதில்லை. அந்த மேஜிஷியன், அந்த டைரக்டரை வந்து அந்த அளவு அதை வந்து உள்வாங்கி அதை அப்படி நடிகர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவங்க அதை உள்வாங்கி ரெப்ரசன்ட் பண்ணால் தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அப்படிலாம் பண்ணி கூட மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னென்னா, இந்த காமெடி படத்தில் காமெடியே கிடையாது அப்படிங்கிறத உண்மை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டைலாக் கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேசுகிறாரு, அவர் பேசுகிறாரு, நீ பேச நான் பேசுங்கிற மாதிரி மாறி மாறி பேசுகிறாங்களே தவிர என்ன விஷயத்துக்காக பேசுனாங்க, அது காமெடியா அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. இதை வந்து ஒரு பெரிய தவறுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் காமெடி ஜேனலில் வந்த படத்தில் காமெடி இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இதே கதையை வந்து வேறு ஒரு ஜேனலில் ஒரு த்ரில்லராக முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மேபி பெருசாக கூட ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு கதை வந்து நம்ம வழக்கமாக கேள்விப்பட்ட கதையாக இருந்தால் கூட வேறு மாதிரியாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தால் ஒரு நல்ல த்ரில்லர் படமாக வந்திருக்கக்கூடிய ஒரு கதையை காமெடி ஜேனலில் போட்டு குழப்பி எடுத்து மிகச் சுமாரான ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. சுமாரான ஒரு படம் தேசிங்க ராஜா. மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.